ஃபுல் நேம் சொல்லுங்க. ரமேஷ் ஜே. ரமேஷ் ஜே. ஓகே ஓகே. சென்னையில் இருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே. என்ன என்ன வேலை பண்ணுறீங்க? நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வயசு 43 சார். 43. ஓகே ஓகே ஓகே. டயபெட்டிக் உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருந்ததுங்க மிஸ்டர் ரமேஷ்? அது ரொம்ப நாள்லாம் இதுக்கு முன்னாடி நான் டயக்னோஸ் பண்ணவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் ஆக்சுவலாக. ஓகே. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சது. எவ்வளோ இருந்தது அப்போது டெஸ்ட் எடுத்த அப்போ போது? வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 420 கிட்ட இருந்தது. 420. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ளது. ஃபாஸ்டிங்லேயே 420 இருந்தது. ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே போடும்போது ஒரு 321 இருந்தது. 321. அன்னைக்கு தான் வந்து டாக்டர் வந்து அலோபதி டாக்டர் போய் பார்க்க போனேன். அன்னைக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணோம் ஆக்சுவலாக. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதான் உங்களுடைய அட்வைஸ் பிரகாரம் அவர் போய் பார்த்து அவர் அப்புறம் டேப்லெட்டும் எழுதி கொடுத்தாரு, மெட்ஃபார்மின்னு. ஓகே ஓகே. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு வந்தேன். நம்மளோட நீங்கள் கொடுத்த மருந்தும் சாப்பிட்டுட்டு வந்தேன். எங்களோட தமிழ் மருத்துவம் வழங்கக்கூடிய சாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸின் மது மேகாரி சூர்ணம் கரெக்டா? ஆமாம், மது மேகாரி சூர்ணம் தான். காலையில் 2 ஸ்பூனு, நைட்டு 2 ஸ்பூனு. அது அலோபதியும் மது மேகாரி சூர்ணமும் ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கிட்டீங்க? ஒன்றா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. எடுத்துக்கிட்டதுனால இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாம் சார், நேற்றுக்கு எடுத்தேன் நான் இப்போ அந்த இன்ஸ்டன்ட் செக்கர் வச்சுருக்கேன் நான் வீட்லேயே. ஓகே. இப்போ எவ்வளோ இருக்குது சுகர்? இப்போ எவ்வளோ இருக்குது அட் ப்ரெசென்ட்? இப்போ 133 இருக்குது சார். அது வந்து கொஞ்சம் அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 130லேருந்து 140 வரலாம், அப்படி மாறி மாறி வருது. இது 130லேருந்து 140க்குள்ளே இப்போ மெயின்டைன் ஆகுது இப்போ? மெயின்டைன் ஆகுதாம்மா. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னென்ன மெடிசன்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ வந்து அந்த அலோபதி எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு சார். அப்புறம் வந்து நம்மளுடைய மெடிசன் மட்டும் தான். மெட்ஃபார்மின் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஆமாம், அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு வாரம் ஆச்சு. அலோபதி ட்ரக்ஸ் மெட்ஃபார்மின் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மதுமேகாரி சூர்ணம் எங்களோடது மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் சார். ஓகே 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 ஓகே. யூ ஃபீல் பெட்டர் நீங்கள்? ஆமாம் சார். ஓகே ஓகே. இப்போ அதான் காலையில் தினமும் ஒரு 1/2 hour வாக்கிங் போவேன். ஓகே. அதே போல் சாப்பாடு ஃபுல்லாகவே வந்து நான் சொன்ன மாதிரி சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஆமாம், ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியாச்சு சார். இப்போ நீங்கள் சொன்னது தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே, வெரி குட். காலையில் அதாவது கூட்டு காய்கறி கொஞ்சம் அந்த சாதம் எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு வந்து காய்கறி கூட்டு. அந்த உணவு முறை மட்டும் எப்போவுமே பேஷண்ட்டுக்கு மாறும். அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் இல்லை, உடம்புக்கு ஏற்ற உணவு எடுத்துக்கணும். ஓகே ஓகே சார். நம்ம உடம்பு என்ன உணவு செட் ஆகுமோ, நம்ம எந்த உணவு நம்ம உடம்புக்கு தேவைப்படுதோ அதை செலக்டிவாக எடுக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு சொன்னேன் நான். டிஃபால்ட்டாக வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது. கரெக்ட் சார். ஸோ அதனால உங்கள் உடம்புக்கு ஏற்ற கொஞ்சம் வந்து ஒபேஸ் சார். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97 kg இருக்கும் வெயிட்டு. ஓகே. அதனால வந்து ஃபீல் பண்றேன். இப்போ அந்த டயபெட்டிக் டயக்னோஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்போ அதே மாதிரி இருந்துச்சு இப்போ. குட், வெரி குட். இப்போ வந்து 400லேருந்து 130க்கு வந்திருக்கீங்க இப்போ? ஆமாம் சார். எத்தனை நாளில்? காலையில் தான் போட்டேன் நான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 வாரம் சார். 8 வாரம், கிட்டத்தட்ட 2 மாதம், 60 நாள். ஆமாம், 60 நாளில் இந்த அளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்றது உண்மையிலேயே உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சார். சரி, அதனால தான் உங்கள் அனுமதியோட ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீட்பேக் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கலான்னு தான். கண்டிப்பாக சார். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல ரிசல்ட் இருக்கு சார் ஆக்சுவலாக. ஓகே ஓகே. நானும் அதான் மாத்திரை ஸ்டாப் பண்ண உடனே எதனா நம்மளுக்கு அந்த இன்சுலின் குறைக்கிறது எதனா பிரச்சனை வருமோன்னு யோசிச்சேன். ஓகே ஓகே. பட் அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒன்றை விட்ட ஒரு நாளில் நம்ம இன்சுலின் செக்கர் போட்டு செக் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே ஓகே. பார்க்கும்போது கரெக்டாக அதான் 140க்குள்ளேயே இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படி கூட நீங்கள் டெய்லியெலாம் செக் பண்ண வேண்டாம் இனிமே. இல்ல சார், நம்ம அது டவுட்டுக்கு தான் சார். நம்ம இல்ல, கியூரியாசிட்டி நீங்க பண்றது தப்பு இல்ல. நான் கேக்குறது என்னன்னா 90 days ஒன்ஸ் ப்ராப்பரா வந்து ஒரு ரேண்டம் டெஸ்ட் அதை ப்ராப்பரா எடுத்துக்கங்க. அதுக்கிடையில உங்களுக்கு ஏதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு தோணுது எதுக்கும் செக் பண்ணி பாத்துக்கலாம்னு தோணுச்சுன்னா நீங்க பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகேங்களா? சோ நம்ம மாத்திரை ஸ்டாப் பண்ணிட்டோம்ல, சோ அதனால செக் பண்ணிக்கிறீங்க, தப்பு இல்ல. ஓகே ஓகே.
இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும். கேட்டுட்ட போது. இப்போ வந்து மதுமேகாரி சூர்ணம் எங்களோட 52 மூலிகை, 55 வருட அனுபவம் இதெல்லாம் சார்ந்தது இந்த மருந்துங்க. இது மருந்தே கிடையாது, இது மூலிகை. இட்ஸ் நாட் எ ட்ரக், இது வந்து ஹெர்பல். இது இந்த மருந்து எடுக்கலாமா வேணாமான்னு நினைக்கிற ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தர் எடுக்கலாமா வேணாமான்னு? கண்டிப்பா எடுக்கணும் சார். என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் ரெஃபர் பண்ண, அந்த வீராலா குமார்னு ஒருத்தர் பேசியிருப்பீங்களே, நான் நம்பர் கொடுத்தேன், உங்க நம்பர் கொடுத்துருக்கேன். ஆமா ஆமா. அவருக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஆக்சுவலா. ஓகே ஓகே. அவருக்கும் வந்து 160 to 200 இருக்குது அப்படின்னாரு. ஓகே. சரி, நம்ம ரிசல்ட் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் நான் உங்க நம்பர் ரெஃபர் பண்ணேன் ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஸோ பேசினாங்க. இல்லை நான் கேட்குறது என்னன்னா, இது ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து தயக்கமா இருப்பாங்க இல்லையா, இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய கருத்து? கண்டிப்பா வந்து மதுமேகாரி சூரணம் வந்து சாப்பிடுறது தப்பே இல்லை. ஈவன் வந்து இப்போ வந்து டைப் 1ல இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைப் 1ல இருக்கிறவங்க எடுத்துக்கினா வந்து பர்மனண்டா அவங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு என்னோட ஃபீலிங். ஓ ஓ, கரெக்ட், சூப்பர். சரி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சார், ரொம்ப சந்தோஷம். அதுதான் இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு மண்டலம், ஒரு மண்டலம் எடுத்தா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் அப்படின்னு அந்த ஐ ஹோப் சோ. ஓகே. உங்க நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும். தொடர்ந்து சரியா ஹெல்த் கவனிங்க. இயற்கை சார்ந்து இயற்கையோட பிரபஞ்சத்தோட வாழ பழகிக்கிங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா சார். அதுக்கு நான் உங்க பக்க துணையா இருப்பேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வைஃப் பேசுனா நாங்க ஒரே நிமிஷம் சார் பாருங்க. நான் இது கட் பண்ணிட்டு வரேன்.